வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருந்து அல்ஜிப்ரா கிராஃப் பார்ட் 3 வீடியோ கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸில் இருந்து 3.15 எக்ஸசைஸில் டைரக்ட் வேரியேஷன் சம்ஸ் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேரியேஷன் அப்படின்னா என்ன? when two things are proportion, there is a relation between them due to which if the value of one of them changes, the value of the other also changes. ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக அதோட இன்னொரு வேல்யூவும் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் வேரியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பென் வாங்குகிறோம்னு வச்சிங்களேன். ஒரு பெண்ணோட ரேட் 5 rupees. அப்போ 5 பெண்ணோட ரேட், அப்போ 5 × 5 25. அப்போ பெண்ணோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது மாதிரி ரிலேட்டட் இல்லையா? இதுதான் வேரியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 2 types ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் வேரியேஷன், அனதர் ஒன் இன்டைரக்ட் வேரியேஷன். இதில் டைரக்ட் வேரியேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ்க்கான டெஃபினேஷன் அண்ட் சம் நம்ம பார்ட் 4 வீடியோவாக பார்க்கலாம். டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா when two things are in proportion which one of the value increases, the other value also increases. Value increase ஆச்சுன்னா other value increase ஆகணும். or when one of the value decreases, the other value also decreases. This type of variation is known as direct variation. என்ன சொல்கிறாங்க? ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அது கரஸ்பாண்டிங்காக அனதர் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆர் இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டைரக்ட் வேரியேஷன். எக்ஸாம்பிள்ஸ், த ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் காஸ்ட். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஒரு பென் 5 rupeesனா 2 பென் 10 rupees, 3 பென் 15 rupees. அப்போது நம்பர் ஆஃப் பென்ஸ் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இது டைரக்ட் வேரியேஷன். In uniform speed, distance travel and the time taken. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற ஒரு வெஹிக்கிள் எத்தனை கிலோமீட்டர் போகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் வேரியேஷனில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 km ஸ்பீடில் போயிட்டுருக்கிற ஒரு கார் 100 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். அதே 300 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ண 6 hours ஆகும். இது போல் டிஸ்டன்ஸ் அதிகமாக டைமும் அதிகமாகும். அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் குறைய டைமும் குறையும் இல்லையா? 50 km ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கு. 400 km போகிறது 8 hours ஆகும். 300 போகிறதுக்கு 6 hours ஆகும். 200 போகிறதுக்கு 4 hours ஆகும். இந்த மாதிரி அப்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அனதர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஆர் ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது அனதர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். இதுதான் டைரக்ட் வேரியேஷன் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா y = kx அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த k தான் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸை இங்கே கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா y/x = k. இதை தான் நம்ம யூஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிப்போம் சம்ஸில். ஓகே, ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். y = kx அப்படின்றது டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன். இப்போ நம்ம சம் போடலாம். எக்ஸசைஸ் 3.15ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இங்கே பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, a garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the marked price and the discount. Hence, find the marked price when the customer gets a discount of rupees 3,250. The discount when the marked price is 2,500. இந்த மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கார்மெண்ட்டில் 50% டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதுக்கான கிராஃப் போடணும். கிராஃப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேபிள் ஃபார்ம் பண்ணோம். எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 வேரியபிள் எடுத்து எக்ஸ் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், ஒய் என்னவா எடுத்துக்க போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணி டேபிள் போடணும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸில் மார்க்கெட் ப்ரைஸும் ஒயில் டிஸ்கவுண்ட்டும் எடுத்துகிட்டு அந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு. அப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 1000 எடுக்கிறேன்னு வைங்களேன். ஏன் 1000 எடுக்கிறேன்? இங்கே கொஷின் ரெண்டுமே தௌசண்ட்ஸில் இருக்குது. 3,250, 2,500. அதனால் நான் எக்ஸ் வேல்யூஸ் தௌசண்ட்ஸில் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 1000 rupees நான் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சேன்னா 50% டிஸ்கவுண்ட். 50%ன்றது half ஆஃப் த ரேட் இல்லையா? அப்போது நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும்? 1000ல் 50% 500. அதே போல்
2000 எடுத்தோன்னா 2000ல் half 1000, அடுத்து 3000, 3000ல் half 1500, 4000, 4000ல் half 2000, 5000, 5000ல் half 2500. இதுதான் நமக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த சம் நமக்கு 2 டைப் ஆஃப் வேரியேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் எந்த வேரியேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் வேல்யூஸ் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வேல்யூஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போது எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் இன்க்ரீசஸ். இது டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கான கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், y = kx. அப்போது k = y/x. இதுவும் நம்ம அங்கேயே சொன்னது தான். இந்த எக்ஸுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் போகும். இந்த y/x இங்கே இருக்கிற 5 பேர்ஸ் இருக்கு இல்லையா, 5 ஜோடி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பேரை எடுத்து போட்டோன்னா நமக்கு k கிடச்சிடும். இப்போ நான் y 500 x 1000 எடுத்துக்கிறேன்னே. அப்போது 500/1000 இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 500 இங்கே வந்து 2 500,000 ஆகிடும். ஸோ கேவோட வேல்யூ 1/2 அப்படின்னு நமக்கு வந்துடும். இதுதான் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த டேபிளில் இருந்து எல்லாமே பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்க போகிறோம். பேராக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேர் என்ன, 1000, 500. செகண்ட் பேர் 2000, 1000. தேர்ட் பேர் 3000, 1500. ஃபோர்த் பேர் 4000, 2000. தென் 5000, 2500. இது பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ நாம் ஸ்கேல் ஃபார்ம் பண்ணி கிராஃப் போட போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்கேல் ஃபார்ம் பண்ணோம். ஸ்கேல் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் 1000, 2000, 3000, 4000, 5000 போகிறதால 1000 போகுதுன்றதால எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணுறேன், 1 cm = 1000 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. அதுவே ஒய் ஆக்சிஸில் 500, 1000, 1500, 500 போகிறதால ஒய் ஆக்சிஸில் நான் 500 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்துட்டோம். இப்போ நம்ம கிராஃப் போட வேண்டியது தான் இல்லையா. கிராஃபில் ஆக்சிஸ் முதல்ல போட்டுக்கலாம். ஆக்சிஸ் இந்த கார்னரில் போட்டுங்க போதும். நமக்கு டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபுல் ஷீட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த கார்னரில் எக்ஸ் ஆக்சிஸும் இந்த சைடு ஒய் ஆக்சிஸும் போட்டுக்கலாம். ஸோ ஆக்சிஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின், ஓ அப்படின்னு எழுதிக்கலாம். ஆக்சிஸ் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே என்ன செய்யணும், எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்னும் ஒய் ஆக்சிஸில் ஒய் டேஷ் அப்படின்னு போடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம சப்போஸ் 100 மார்க் எடுக்கிற பேப்பராக இருந்ததுன்னா நம்ம பேப்பர் இந்த எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் போடலைன்றதுக்காகவே நமக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க் குறைப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கணும். நெகட்டிவ் சைடு எக்ஸ் டேஷும் பாசிட்டிவ் சைடில் ஒய்யும் நெகட்டிவ் சைடு ஒய் டேஷும் போட்டுக்கிறோம். ஆக்சிஸில் பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம். இங்கே 1000, 2000, 3000, 4000 அப்படின்ட்டு இங்கே 500ல் எழுதிக்கிறோம். இப்போது ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மார்க்டு ப்ரைஸ், ஒய் ஆக்சிஸில் டிஸ்கவுண்ட், அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. அதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1000, 500. இங்கே 1000 இருக்குது, இங்கே 500 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு 1000, 500 பாயிண்ட் வச்சுட்டு அது ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் அதை சுற்றி ஒன்று போட்டுக்கலாம். நமக்கு பாயிண்ட் தெரியணும் இல்லையா, அதுக்காக இப்போது அதுக்கான பாயிண்ட் என்னவோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த பாயிண்ட் 2000, 1000. 2000, 1000 இங்கே வருது. பாயிண்ட் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள். ஓகே. இந்த சர்க்கிள் வந்து அடுத்த சின்ன பாக்ஸை டச் பண்ணாமல் போடுங்க, ரொம்ப சின்னதாக போடுங்க. அதை பாயிண்ட் 2000, 1000. நெக்ஸ்ட் 3000, 1500. 3000 இங்கே இருக்குது, 1500 இங்கே இருக்குது. இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்டில் பாயிண்ட் வைக்கிறோம். ஓகே. அதையும் எழுதிக்கிறோம். 3000, 1500. அடுத்தது 4000, 2000. 4000 இந்த லைன், 2000 இந்த லைன். இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் 5000, 2500. 5000 இங்கே 2500. ஸோ இந்த பாயிண்ட்டு
எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு அதை ஜாயின் பண்ணுறங்க. டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றதால இது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் வரும். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைனில் வரலன்னா நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அது செக் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நமக்கான கிராஃப். இப்போது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3250 டிஸ்கவுண்ட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் 3250 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே வச்சு ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடுங்க. இது நம்ம போட்ட கிராஃபை எங்கே கட் பண்ணுதோ அது வரலும் போடுங்க. அந்த பாயிண்டில் வச்சு அப்படியே ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடணும். ஸ்கேல் வச்சு ஸ்கேலை இந்த பாயிண்டில் வச்சு வெர்டிக்கலாக ஒரு லைனை போட்டோம்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதுன்னு பாருங்கள். எங்கே கட் பண்ணுது? 6500 கட் பண்ணுது. அதுதான் நமக்கான ஆன்சர். அப்போது 3250 டிஸ்கவுண்ட்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? 6500. ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் வந்து நமக்கு 2500 மார்க்கெட் ப்ரைஸாக இருந்ததுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த லைனை போட்டுட்டு அதே போல் இந்த பாயிண்டில் இருந்து இங்கே ஒரு லைன் போடுவோம். இந்த லைன் டிஸ்கவுண்ட்டில் எங்கே போய் கட் பண்ணது பாருங்கள். 1000க்கும் 1500க்கும் இடையில, தட் இஸ் 1250. அப்போது 2500 நமக்கு மார்க்கெட் ப்ரைஸாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் 1250 அப்படின்றது நமக்கு இந்த கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் நம்ம ஆன்சராக எழுதணும். ஓகேவா? சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மார்க்கெட் ப்ரைஸ் when a customer gets a discount of rupees 3250 அப்படின்னா the market price is 6500. Second question, the discount when the market price is 2500, market price 2500 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 1250. ஸோ கொஷின் பார்த்தோம், அதுக்கான டேபிள் என்ன வேரியேஷன், கான்ஸ்டன்ட் வேரியேஷன்ஸ் போட்டுட்டு கிராஃப் ஷீட்டில் கிராஃப் போட்டு முடிச்சுட்டு அவங்க கேட்டிருக்கிற கொஷினுக்கான ஆன்சரை இது போல் கண்டுபிடிச்சணும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கொஷின் போடுவோம். கொஷின் நம்பர் 3. From the following linear function y equal to half x, identify the constant of variation and verify it with the graph. Also find y when x equal to 9, find x when y equal to 7.5. இது கொஷின். ஸோ நம்ம சொன்னது தான் ஃபஸ்ட்டு டேபிள் போடணும். இந்த டேபிளும் நம்ம ஏற்கனவே போட்ட கொஷின் நம்பர் 1ல் போட்ட டேபிளும் ஏறக்குறைய ஒன்று தான். என்னென்னு பாருங்கள், அங்கே 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, இங்கே half x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50%னாலும் ஹாஃப்னாலும் ஒன்று தான் இல்லையா? ஓகே, அதே போல் ஒரு டேபிளை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இங்கே XY, எக்ஸ் என்ன ஒய் என்னன்றது தரல, அவங்க டைரெக்டாக XY தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே அங்கே போட்ட மாதிரி டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் போடலை. ஓகேவா? அடுத்தது இங்கே 1000, 2000, 3000 எடுத்தோம். ஏன்னா கொஷின்ஸ் வந்து தௌசண்ட்ஸில் கேட்டிருந்தால இங்கே கொஷின்ஸ் வந்து நம்பர்ஸ் சிங்கிள் நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்மளும் சின்ன நம்பர்ஸ் எடுத்தால் போதும். ஸோ நான் 2 எடுக்கிறேன். 2 இங்கே போட்டோம் அப்படின்னா 1/2 எக்ஸில் 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகிட்டு இங்கே என்ன வரும்? 1 வரும் இல்லையா? அதே போல் 3 போட்டோம் அப்படின்னா 1/2 எக்ஸுக்கு நான் 3 போட்டேன்னா 2 டேபிளில் கட் ஆகாது. கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 1.5 வரும். ஸோ பாயிண்டில் வரும். அதனால் நான் என்ன பண்ணலை, அந்த 3 அப்படின்னு நம்ம எடுக்கலை. ஏன்னா நமக்கு ஈஸியாக போடுவோமே, எதுக்கு தேவையில்லாமல் பாயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், 4 எடுத்துக்கிறேன். 4ல் ஹாஃப் என்ன வரும்? 4ல் ஹாஃப் நமக்கு 2. கட் பண்ணி காமிச்சது சும்மா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு, நம்ம டைரெக்டாக போடலாம். அடுத்தது 6 எடுத்துக்கலாம். 6ல் ஹாஃப் நமக்கு 3. அடுத்தது 8 எடுப்போம். 8ல் ஹாஃப் 4. அடுத்து 10, 10ல் ஹாஃப் 5. ஸோ டேபிள் போட்டோம். டேபிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேரியேஷன் டைப் என்னன்றது கண்டுபிடிக்கணும். என்ன வேரியேஷன்? இது எக்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைரக்ட் வேரியேஷன் தான். அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் என்ன சொன்னோம்? அங்கே ஈக்குவேஷனாக தான் சொன்னோம் இல்லையா? y = kx. y = kx போட்டுட்டு k = y/x போட்டு y/x வந்து இப்போ 1/2 அப்படின்னு போடலாம். இல்லை இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? k இருக்கிற இடத்துல 1/2 இருக்குது. ஸோ டைரெக்டாக அப்படியே கூட நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ போன சம் மாதிரி போட்டு கட் பண்ணியும் காமிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் போடலாம். எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுங்க. அடுத்தது பாயிண்ட்ஸ் அந்த ஜோடி எழுத போகிறோம். 2, 1.
அடுத்து 4,2, அடுத்து 6,3, அடுத்து 8,4, அடுத்து 10,5 பேர் எழுதிட்டோம் இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கிராஃப் போடுவோம். நம்ம அங்கே கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸு. இப்போது ஸ்கேல் வேணும். இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூஸ் 2, 4, 6, 8 தான் வருது. அதனால் எக்ஸில் நான் 1 யூனிட்டே எடுத்துக்கிறேன். ஓகே, இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இன் ஒய் ஆக்சிஸ் இங்கேயும் அது சின்ன நம்பர்ஸ் தான் இருக்குது, அதனால் 1 யூனிட் எடுத்தாலே போதும். இப்போ கிராஃப் ஷீட்டில் அதே மாதிரி ஆக்சிஸ் போட்டு ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கம்பல்சரி போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2,1 2,1 பிளாட் பண்ணிக்கிறோம். அடுத்த பாயிண்ட் 4,2, இங்கே 4, இங்கே 2 பிளாட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் செகண்ட் ஒய் ஆக்சிஸ்லையும் போடணும். நம்ம ஏற்கனவே பழைய கிராஃபில் பார்த்துருக்கோம். அடுத்து 6,3, அடுத்து 8,4, 8,4, அடுத்து 10,5, 10,5 எல்லா பாயிண்ட்டும் போட்டதுக்கப்புறம் இதை ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். எல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வரும். அதை ஸ்கேல் வச்சு சேர்த்துருங்க. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 7.5னா எக்ஸ் என்னன்னு கேட்டாங்களே, அதனால் ஒய் 7.5ல் வச்சு ஒரு லைன் போடுறோம். போட்டுட்டு அந்த கிராஃபில் எங்கே கட் பண்ணுதோ அப்படியே அதில் வச்சு வெர்டிகலாக ஒரு லைன் போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 15ல் வருது இல்லையா. ஒய் ஈக்குவல் டு 7.5 அப்படின்னா நமக்கு எக்ஸ் என்ன வந்திருக்கு, 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அடுத்த கொஷின் வந்து எக்ஸு 9 அப்படின்னா 9ல் வச்சு லைன் போட்டு வரோம். ஒய் என்ன அப்படின்னும்போது அதுக்கான ஹரிசாண்டல் லைன் எங்கே போய் கட் பண்ணது, 4க்கும் 5க்கும் இடையில இல்லையா. ஸோ ஒய் வந்து 4.5. எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா ஒய் 4.5. இதுதான் இந்த சம்முக்கான கிராஃப். இப்போது இதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதலாம். சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, when x equal to 9 y equal to 4.5. அடுத்தது when y equal to 7.5 x equal to 15 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் நம்பர் 6. A two-wheeler parking zone near bus stand charges as below. Time in x கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் yல கொடுத்துருக்காங்க. 4, 8, 12, 24 and 60, 120, 180, 360 அதுக்கான ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. Check if the amount charged are in direct variation or inverse variation to the parking time. Graph the data. Also find the amount to be paid when parking time is 6 hours. Find the parking duration when the amount paid is 150 அப்படின்னு 2 கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா டேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம டேபிள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், வேரியேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். வேரியேஷன் கண்டுபிடிக்க என்ன சொன்னோம், எக்ஸும் ஒய்யும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். எக்ஸ் வந்து என்ன பண்ணுது, 4, 8, 12, 24 இன்க்ரீஸ் ஆகுது. ஒய் ஆல்சோ 60, 120, 180 இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் இன்க்ரீசஸ். ஸோ டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம என்ன சொன்னோம், y ஈக்குவல் டு கேஎக்ஸ் மீன்ஸ் k ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இது வந்து டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன். ஸோ இங்கே ஏதாவது ஒரு பேர் எடுத்து போட்டுக்கலாம். y அப்படின்றது 60, x அப்படின்றது 4 அப்படின்னு நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா 60/4. இந்த 60யும் 4ம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேவோட வேல்யூ 15 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவா. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். 4,60, 8,120, 12,180, 24,360 அப்படின்னு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம கிராஃப் போடலாம். கிராஃப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கேல் என்ன பண்ணலாம், இப்போது 4, 8, 12, 24 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. அப்போ நம்ம ஸ்கேலில் ஒரு 2 யூனிட்ஸ் எடுத்தால் போதும். 2 யூனிட்ஸ் எடுத்தால் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 24 வரலும் வரும் அப்படின்றது. உங்கள் கிராஃப் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டில் வருதுன்னா 1 யூனிட் கூட நீங்கள் போடலாம். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் 60, 120, 180, 360 போகிறதால நான் 30 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ். உங்களுடைய கிராஃப் ஷீட் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ யூனிட் எடுத்தால் நமக்கு கிராஃப் கரெக்டாக வரும்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. இப்போ கிராஃப் ஷீட் எடுத்துப்போம்.
கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட்டும் நம்ம இங்கே நோட் பண்ண போகிறோம். எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஆரிஜின் எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் 2 யூனிட்ஸ் எடுத்ததால் 2, 4, 6, 8 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் 30 யூனிட்ஸ்ன்றதால 30, 60, 90 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4, 60, எக்ஸில் 4, ஒயில் 60, எக்ஸில் 4, ஒயில் 60 இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் நமக்கு அடுத்த பாயிண்ட் 8, 120. இங்கே 8 இங்கே இருக்குது, 120 இங்கே இருக்குது. இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து 8, 120 மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்த பாயிண்ட்டு 12, 180, 12, 180 இங்கே வரும். மார்க் பண்ணிவிட்டு 12, 180 பாயிண்ட்டை டினோட் பண்ணிடுறோம். அடுத்தது 24, 360, 24, 360 இந்த பாயிண்ட். ஸோ 24, 360 மார்க் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் இருக்கா. இந்த ஸ்ட்ரைட் லைனை ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, லைன் போட்டதுக்கப்புறம் கொஷின் என்ன அப்படின்றத பாருங்கள். 6 hours பார்க் பண்ணியிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா கொஷினில். ஸோ 6ல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன் வரலும் போட்டுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடணும். ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டோம் இல்லையா. ஸோ x = 6 அப்படின்னா y = 90 அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. பார்க்கிங் சார்ஜ் வந்து 150 இருக்கும்போது எத்தனை ஹவர் பார்க்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ 150ல் வச்சு ஒரு லைனை போட்டு கரெக்டாக இந்த கிராஃப் வரலும் அப்படியே நிறுத்தி வெர்டிகலாக இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லைனை கொண்டு வாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைனை போட்டோம் அப்படின்னா அது x = 10ல் வந்து முடியுது இல்லையா. y = 150 அப்படின்னா நமக்கு x 10ல் வருது இல்லையா. ஸோ x = 10 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம இங்கே ஆன்சரை எழுத போகிறோம். சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப். த அமௌண்ட் டு பி பெய்டு when பார்க்கிங் டைம் இஸ் 6 hours. பார்க்கிங் டைம் 6 hourனா அமௌண்ட் வந்து 90 rupees. அதுவே ஃபைண்ட் த பார்க்கிங் டியூரேஷன் when the amount paid 150, அமௌண்ட் 150 இருந்ததுன்னா பார்க்கிங் 10 hour அப்படின்றத நம்ம இந்த கிராஃப்லேருந்து எழுதியிருக்கோம். ஸோ இது போல் நம்ம கிராஃபை போட்டு முடிக்கும்போது நமக்கு 8 out of 8 நமக்கு டோட்டலாக கிடச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய சம்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் அக்யூரசி வரும். இப்போ அடுத்தது ஃபார் ப்ராக்டிஸ் நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் நம்பர் 3.47. இந்த சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எந்த வேரியேஷன் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே டைரக்ட் வேரியேஷன் தான் போட்டிருக்கோம். பட் எனிவே செக் பண்ணிங்க, வேரியேஷன் செக் பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிராஃப் போட்டு ஆன்சர் எழுதணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்வெர்ஸ் வேரியேஷனுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் ஆர் டவுட்ஸ் இல்லை எப்படி இருக்குது இந்த வீடியோன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.